சூப்பரா சூப்பரா இருக்கு. பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனி ரொம்ப கலக்கியிருக்காரு. ஏன்னா போன படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் கதை. இந்த படத்தில் ரொம்ப உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காரு. நம்ம யோசிக்க வைக்கிறாங்க. ஏன்னா ஆத்தா என்னையா கருப்பா பெத்த வெள்ளையா பெற்றுக்கலாமே அப்படின்ற மாதிரி நம்மளே ஃபீல் பண்ண வச்சிட்டாரு. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. எப்படி பண்ணியிருக்காரு? அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல மிஸ்ட்ரி ஸ்டோரி. ஸ்கிரிப்ட் என்ன ஜானர் சார்? த்ரில்லர். கிளைமேக்ஸ் வரைக்கும் யாருன்னே தெரியாது. நல்லா இருக்கு. ஒரு டார்க் தீம்ல இருக்க பொண்ணு ஒயிட்டா மாறினா என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற ப்ராப்ளம் தான், வேற ஒன்றும் நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருக்குது. கடைசியில் அந்த ட்விஸ்ட்டு தான் வேறு மாதிரி. மோஸ்ட்டாக எல்லாருமே ஒயிட்டாக இருந்தால் தான் சொசைட்டியில் இதாக இருப்பாங்க அப்படி சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்படி எதுவுமே இல்லாமல் பிளாக்காக இருக்கிறவங்களையும் அக்செப்ட் பண்ணி இது பண்ணுற மாதிரி தான். ஒரு வேளை பிளாக்காக இருக்காங்க ஒயிட்டாக ஆனால் தான் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறனால அவங்க என்ன மாதிரி ரிவெஞ்ச் எடுப்பாங்கங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விஜய் ஆண்டனி படம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம். படம் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்மளை ரொம்ப அந்த சீட் எஜ்ஜில் உட்கார வைக்கிற அளவுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. அதுக்குள்ளே சித்தர்கள் விஷயம்லாம் கொண்டு வந்த விஷயமும் நல்லா இருந்தது. த்ரில்லர் படம் தானே, ஒரு சீரியல் கில்லர் அதோட ஒரு த்ரில்லர் படம் தான். ஸோ அந்த கான்செப்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் அதில் என்ன அளவுக்கு வித்தியாசப்படுத்த முடியுமா ரைட்டிங்கில், அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதுதான் அந்த ரேசிசம், இந்த ஒயிட் அண்ட் பிளாக் அந்த ஸ்கின் இது டோன் வச்சு தான் அதில் நடக்கிற அந்த கருப்பினத்தவர்களை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஒதுக்குறோம், அவங்க எவ்வளோ இக்னோர் பண்ணப்படுறாங்க, அதனால அவங்க மனசில் எவ்வளோ பாதிக்கப்பட்டு அவங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாங்கன்றது தான் கான்செப்ட். நல்லா நடிச்சிருக்காரு. அவர் ஆக்டிங் நல்லா இருந்தது. ரொம்ப சட்டிலாக பண்ணியிருக்காரு. அந்த ரோலுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லா இருந்தது. நான் விஜய் ஆண்டனின்னு இல்லை, கேரக்டர் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு 2.25 மணி நேரம் ரொம்ப த்ரில்லிங்காக ஒரு என்ஜாயபுளாக ஒரு படம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரெண்டுமே நல்லா இருந்ததுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா இது எதை நோக்கி ட்ராவல் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பிளாட் கொண்டு போனால் அது ரொம்பவே நல்லா இருந்தது. பட் ரெண்டு படமே நல்லா இருந்தது. பெருசாக ஒரு சாங் தான், மற்றபடி பெருசாக சாங்கெல்லாம் இல்லை. அதுவுமே பெருசாக படத்துக்கு வந்து ஒரு தடையாக இல்லை, நல்லா தான் இருந்தது. அது ஒரு நல்ல க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி, சைக்கோ த்ரில்லர் மூவி. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கூட போர் அடிச்சுது, என்ன யூஸ்வலாக இருந்த மாதிரி இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அன்னெசரி விஜய் ஆண்டனி அவர் பொண்ணுக்கு வச்ச அன்னெசரி எமோஷ்னல் சீன்ஸ் இல்லாமல் மூவி த்ரில்லரை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா கொண்டு போயிருக்காங்க. அதே மூவியில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. அந்த பையனுக்கு தான் மோர் ஆஃப் த ஹீரோ கேரக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பையன் ரொம்ப ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார் கேரக்டரை. செம்மையாக இருந்தது பார்க்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப பரபரப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செம்மையாக இருந்தது. கிளைமேக்ஸ் எக்ஸ்பெக்டே பண்ணல, ப்ரிடிக்டபுளாக இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்க. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கலரு மாறுற மாதிரி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அவர் படத்தில் எப்பயுமே ஒரு வித்தியாசமாக பண்ணுவார்ல, அது மாதிரி பண்ணியிருக்காரு.